கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்வோம் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. இதிலே 3 பகுதியாய் பிரித்திருக்கிறது. ஒன்று, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என் பலன். 2வது, கால்களை மான் கால்களைப் போலாக்கி. 3வது, உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்லுவதற்கு முன்னாடி 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன், களி கூறுவேன். அடுத்து நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா எப்பமெல்லாம் களி கூறணும், எப்பமெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. இதுல நம்மகிட்ட அத்திமரம் நம்மகிட்ட என்ன செய்யாது இல்லை. நம்ம வீட்டுல அத்திமரம் இருக்கா? இல்லை. திராட்சை செடி இருக்கா? ஒரு சில வீட்டுல வேணா என்ன செய்யும், இருக்கும். ஒலிவ மரம் இருக்கா? சம்பந்தமே என்ன செய்யாது, கிடையாது. வயல் இருக்கா? வயல் எல்லார்ட்டையும் என்ன செய்யும், இருக்கும். மேக்சிமம் வயல் என்ன செய்யும், இருக்கும். ஆட்டு மந்தை இருக்கா? சிலர்கிட்ட ஆட்டு மந்தை இருக்கும். சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா மாடுகள் என்ன செஞ்சிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில இல்லாம போனாலும் நம்ம என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணுமா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தாதான் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. எல்லாமே இருந்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆண்டவரையும் தேடவும் என்ன செய்ய மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் ஆண்டவரை என்ன செய்ய மாட்டாங்க, தேடவும் மாட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளை வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நீர் எனக்கு அண்டண்டைக்குரியதை என்ன செய்தும் தாரும், என்னை தரித்திரனாவும் ஆக்கிற வேண்டாம், ஐஸ்வர்யவானாவும் என்ன செஞ்சிட வேண்டாம், மாற்றிடுவேன். எனக்கு அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை தார். அதான் கடந்த வாரத்தில் தியானித்தோம். உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தாலே அதுவே என்ன செய்தான், போதுமானது. இந்த வசனங்களை எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், எதுவுமே இல்லாம போனாலும் சரி நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருவேன். இதற்கு உதாரணம் யோபுவை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதுவல்ல நம்முடைய பிரசங்கம். கீழே சொல்லுகிறது, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் தான் என்னுடைய பலன், கர்த்தர் தான் என் பலன். இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நாம தியானித்து கடந்து செல்லலாம். கர்த்தர் தான் நம்முடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிறவர் யார்? கிறிஸ்து. எந்த சூழ்நிலையெல்லாம் நம்மை பலப்படுத்துவார் என்று சொன்னால், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வருத்தங்கள், இப்படி நிறைய பட்டியல் என்ன செஞ்சிருக்கும், நமக்கு இருக்கும். எல்லார்ட்டையும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எழுதித்தாங்க அப்படின்னா போதும், அப்படியே வருத்தம் எல்லாத்தையும் அப்படி என்ன செய்வாங்க, எழுதி தருவாங்க. கஷ்டத்தை எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, எழுதி தருவாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பலப்படுத்த முடியும். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எந்த பலனில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய பலன், பக்தன் பாடினது போல நம்முடைய பலன் எதுல இருக்கு என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். வேதத்துல நீங்க பார்க்கிற போது சிம்சோனுக்கு அவனுடைய பலன் எதுல இருந்தது, அவனுடைய தலையில என்ன செய்தது இருந்தது. என்னைக்கு அவனுடைய தலையில் இருக்கிற முடி சிரைக்கப்பட்டதோ அன்றைக்கு அவனுடைய பலன் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. சிலருடைய பலன் எதுலலாம் இருக்குன்னு நம்ம யோசித்துக்கிடணும். சிலருடைய பலன் எதுல இருக்கும், பணத்துல இருக்கும். சிலருடைய பலன் ஆள்ல என்ன செய்யும், இருக்கும். சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஆள் பலம் என்ன செய்யும், இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களுடைய பலம் இருக்கும். சிலருக்கு பார்த்தா ஒருத்தருடைய பலமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, நமக்கு யாருடைய பலம் இருக்கோ இல்லையோ, எந்த பொருளினுடைய பலன் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய பலன் நமக்கு என்ன செய்யணும், வேணும். இன்னைக்கு நிறைய பேர் எல்லா பலனையும் தேடிட்டு ஆண்டவருடைய பலனை என்ன செய்யறது இல்லை, தேடுகிறது இல்லை. யாரை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தரை தன் பலனாக என்ன செய்யணும்,
கொண்டு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் தான் நம்முடைய பலனை நம்ம வைத்துக் கொள்ளணும். அப்படி பலனா இருப்பதினால நமக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க நெகேமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் உங்களுடைய பலனா. உங்களுடைய பலன் எதுவா? யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அதுதான் பலனா. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருக்கு சினிமா பார்த்தா என்ன செய்யும்? மகிழ்ச்சி வரும். சினிமா பார்த்தா மகிழ்ச்சி வருகிறவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா போய் சாப்பிட்டா என்ன செய்யும்? சந்தோஷம், மகிழ்ச்சி என்ன செய்யும்? வரும். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, எந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருந்தா அதுதான் நமக்கு பலன். எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் நம்ம இருக்கணும். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீங்க என்ன செய்யுங்க? சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாய் வேற எந்த காரியத்தை நினைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்படவே கூடாதாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தான் நம்முடைய பலன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம திட்டுறாங்க, நம்மளை பேசுறாங்க, நம்ம கேவலமா பேசுறாங்க, நம்ம அவமானமா பேசுறாங்கன்னு சொல்லி அதை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அதான் சொல்லுவோம், இந்த காத்துல வாங்கிட்டு இந்த காத்துல என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். நான் சொல்லுவேன், நம்மளை திட்டினாங்கன்னா இந்த காத்துலயே என்ன செய்ய வேண்டாம்? வாங்க வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய மகிழ்ச்சியை இல்லைன்னா சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் இந்த உலகத்துல நிறைய என்ன செய்யும்? நடக்கும். நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்குனே ஒரு டீம் என்ன செய்யும்? இருக்கும். நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்குனே ஒருத்தர் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தால்தான் நீங்க பலனோடு இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நம்மை நிந்திப்பாங்க, நம்மளை அவமானப்படுத்துவாங்க, இல்லாததெல்லாம் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு விசுவாசி உங்களை குறித்து இந்த எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது தாட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தேயிலை எடுக்கிறதுக்கு தாட்டு. அந்த ஒரு தாட்டு நிறைய உங்களை குறித்து என்ன செய்தாங்க? சொன்னாங்க. அவ்வளவுகான உங்களை குறித்து குறை சொன்னாங்க. அவ்வளவு காரியம். அப்படி நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்கிட்ட நேராக சொன்னா கூட அவ்வளவு குறையும் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? சரி பண்ணியிருக்கலாம். நான் யோசித்தேன், வேதம் சொல்லுகிறது உன் கண்ணிலே என்ன செய்யுது? உத்தரம் இருக்கு. பிறையா உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ என்ன செய்யணும்? எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் என்ன செய்யுது? இதெல்லாம் நான் கேட்டோம்னா, ஐயோ ஒரு தாட்டு நிறைய நம்மளை குறித்து சொல்லியிருக்காங்களே, ஒரு சாக்கு மூட்டை நிறைய சொல்லியிருக்காங்களே, நான் நினைச்சா நான் ஊழியமே என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. வேதம் கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போக பண்ணுகிற காரியம் நிறைய என்ன செய்யும்? வரும். ஆனால் கர்த்தரையே நம்ம பலனா என்ன செய்யணும்? வைத்துக் கொள்ளணும். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் நம் பலனோடு இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எந்த பலம் இருக்கோ இல்லையோ, மகிழ்ச்சி, சந்தோஷம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நிறைய பேருக்கு எவ்வளவோ ஆஸ்திகள் இருக்கு, பணம் இருக்கு, ஆனா மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, நம்ம விசாரப்படக்கூடாது, வருத்தப்படவே என்ன செய்யாது? கூடாது. வருத்தப்பட்டா என்ன நடக்கும்? கவலைப்பட்டா என்ன நடக்கும்? ஒண்ணுமே என்ன செய்யாது? நடக்காது. நீங்க கவலைப்பட்டு பாருங்க, கவலைப்பட்டதெல்லாம் நடந்திருக்கா? ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை, ஆண்டவரே எனக்கு நகை இல்லை, ஆண்டவரே எனக்கு பைக் இல்லை, ஆண்டவரே எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டதுனால ஏதாவது நடந்திருக்கா? ஒண்ணுமே நடக்க போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை என்ன செய்வான்? கூட்டுவான். நம்ம ஆண்டவருக்குள்ள பலனா இருக்கணும்னா நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். எதை குறிச்சும் வருத்தப்படக்கூடாது, விசாரப்படக்கூடாது என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாருக்கு பலனா என்ன செய்வாரு? இருப்பார். இந்த வசனத்தின் ஒரு பகுதியை தான் தியானிக்கிறோம். கர்த்தர் தான் நம்முடைய பலன். அவர் பலனை நம்ம சார்ந்து என்ன செய்யணும்? வாழணும். கர்த்தர் யாருக்கு பலன் கொடுப்பார்? முதல்ல நம்ம பலனோடு இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், விசாரப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. எதை குறிச்சும் நாளைக்காகவோ நாளை கழிச்சுக்காகவோ அடுத்த வருஷத்துக்காகவோ என்ன செய்ய வேண்டாம்?
கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை, நாளைக்கு என்ன செய்ய, மத்தியானத்துக்கு என்ன செய்ய, எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியா என்ன செய்யும், நடக்கும். ஒரு குறைவும் கிடையாது. ஆனா கவலைப்படுற ஆள் நிறைய என்ன செய்யறாங்க, இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நானா எதுக்குமே கவலைப்பட போதில்லை, பிள்ளைகள் படிப்பு குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், நீ படிக்கன்னா படிச்சு முன்னேறி போய்க்க, எனக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்யாது, கிடையாது. கேட்டு பாருங்க, பிள்ளைகிட்ட ப்ரெஷரே பண்ண மாட்டேன், நீ என்ன செஞ்சுக்கோ, படிச்சுக்கோ, நீ முன்னேறிக்கோ, நீ மேலே போய்க்கோ, அதுதான் உனக்கு நல்லது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இயேசுவை மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், காட்ட முடியும், இயேசுவை தான் சொல்ல முடியும். படிங்கன்னு வேணா என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். சில குடும்பத்தில் அந்த பிள்ளைகளை படுத்துகிற பாடு, நீலாம் எனக்கு அப்பனா அம்மாவாங்கிற அளவுக்கு பிள்ளைங்க என்ன செஞ்சிடும், அப்படி வந்துடுதுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், எதை குறிச்சுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைங்க படித்தாங்கன்னா, வேலை செஞ்சாங்கன்னா, சம்பாதித்தாங்கன்னா, யாரு கரத்தையும் அவர்கள் எதிர்பார்க்க வேண்டாம், யாரையும் நம்பி அவங்க இருக்க வேண்டாம். பிள்ளைகள் படித்து உயர்ந்து, நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், ஜெபிக்கிற போது நம்முடைய சபையினுடைய பிள்ளைகள் உயர்ந்த பதவியில் என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல இருந்தாதான் ஆண்டவருடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். இப்பவுமே நம்முடைய சந்ததிக்காய் வருகை தாமதிக்கும் என்று சொன்னார், நம்முடைய சந்ததிகளை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்யணும், கொண்டு வைக்கணும். நேற்றைக்கு ஒரு வீடியோ பார்க்கிற போது அக்காவும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா, அக்கா ஒரு பதவியில், ஒருத்தி ஐஏஎஸ், ஒருத்தி ஐபிஎஸ், 2 பேர் ஒரே குடும்பத்தில், அக்காலும் தங்கச்சியும், ஒருத்தர் என்ன செய்து ஐஏஎஸ்ஸா, ஒருத்தர் ஐபிஎஸ். அப்போ யோசித்து பாருங்க, அப்போ அந்த குடும்பத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியான உலகத்துக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். அதே போல் தேவ பிள்ளைகள் உயர்ந்த பதவியில் உயர்ந்த இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த 3வது பகுதி சொல்லுகிறது, உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறவர். நம்முடைய தெய்வம் உயரமான இடத்துல நம்மை கொண்டு போய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் என்றைக்குமே உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அதற்காக நம்ம பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லணும், படிக்கணும்னு சொல்லணும். ஆனால் நம்ம ப்ரெஷர், எனக்கெல்லாம் யாருமே படிங்கன்னு சொல்லதுக்கு இல்லை, நாமளா படித்தோம், ஆனால் ஃபெயில் ஆகாமல் என்ன செஞ்சோம், படித்தோம். அதுக்கு பிறகு +2 முடித்தோடனே டிசியே காணாமல் போச்சு. இன்னையும் தேடி பார்க்க எங்கே இருக்குன்னு சொல்லி என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் நம்ம ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகள் படித்து உயர்ந்த இடத்துக்கு வரணும், ஆனால் கர்த்தரை சார்ந்து இருக்கணும். யாருக்கு கர்த்தர் பலனா இருப்பார் என்று சொன்னால், தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். சங்கீதம் 29:12 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளாய் நம்ம இருக்க காலம் கூட நாட்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பலனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஒரு காலத்தில் எந்த பலனையாவது சார்ந்து நம்ம இருந்திருப்போம், எதையாவது நம்பி நம்முடைய வாழ்க்கை போயிருக்கும். ஆனால் காலங்கள் கடந்து போக நாம் நம்ப வேண்டிய ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பலத்தில் தான் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும், கடந்து போகும். ஆண்டவருடைய பலத்தில் என்ன செய்யணும், வளர்ந்துடணும். பிள்ளைகள் கொஞ்ச காலத்தில் தான் நம்ம கையை பிடிச்சி நடத்தும். ஆனால் அந்த பிள்ளைகள் கொஞ்ச காலம் நடக்க ஆரம்பித்தோடனே ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம தான் அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும், ஓடணும். ஏன்னா அதுக்கு பலன் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதே போலதான் தேவ பிள்ளைகள், முதல்ல ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சி நடத்திக்கிட்டே என்ன செய்வாரு, வருவார். கொஞ்ச காலம் ஆன உடனே நம்ம தான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட பலனை வாங்கி நம்ம ஆண்டவருடைய பலத்துல என்ன செய்யணும், நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தான் பலன் கொடுப்பார், எல்லாருக்கும் பலன் கிடையாது. கர்த்தர் என் பலன் என்று சொல்லுகிற தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்தி என்ன செய்வார், நடத்துவார். சரி, பலன் நமக்கு வந்துருச்சு, ஓகே. அடுத்து இந்த பலன் குறையக்கூடிய காரியமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும், நடக்கும். ஆண்டவர் நமக்கு பலனை தந்துட்டாரு, அவருடைய பலத்திலே போய்கிட்டு இருக்கிறோம். இந்த பலத்திலே கடைசி வரைக்கும், பரலோகம் வரைக்கும் போயிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இடையிலே சில சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்த பலன் நம்முடைய வாழ்க்கையில குறைவதற்கான வாய்ப்பு என்ன செய்து இருக்கிறது. சங்கீதம் 31:10 சொல்லுகிறது, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து
என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய அக்கிரமம் சில நேரங்களில் தேவன் விரும்பாத காரியத்தை செய்கிற போது, தேவன் வெறுக்கிற அக்கிரமமோ பாவமோ அல்லனா பார்த்தீங்கன்னு சொன்னா மீறுதலோ எதை செய்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில பலன் குறைந்து போகுது. நான் மாம்ச பலனை குறித்து சொல்லவில்லை. மாம்சத்துல கூட பாவத்தினால பலவீனம் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு. பாவத்தினால வியாதி வரும். இன்னைக்கு உலகத்துல சில பாவத்தின் நிமித்தம் தான் சில வியாதி என்ன செய்து வருகிறது. சில வியாதி சூழ்நிலை நிமித்தம், கால சூழ்நிலை நிமித்தம் வரும். சில வியாதிகள் பாவத்தினால என்ன செய்கிறது வருகிறது. எய்ட்ஸ் என்கிற வியாதியை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பாவத்தினால தான் என்ன செய்தது வருகிறது. சில பேருக்கு மட்டும்தான் வேற சூழ்நிலையில என்ன செய்து வருகிறது. இப்படி பல காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். சில சூழ்நிலைகளை நம்முடைய பாவத்தினாலும், நம்முடைய அக்கிரமத்தினாலும், நம்முடைய மீறுதல்களினாலும் நம்முடைய பலன் குறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பலன் ஆண்டவருக்குள்ளே நம்ம தொடர்ந்து ஜீவிக்கணும். தொடர்ந்து வாழணும்னா பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய பலனிலே உறுதியா என்ன செய்ய முடியும், நிற்க முடியும். அப்போ தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நமக்குள்ளே அக்கிரமம் வராதபடி, மீறுதல் வராதபடி, பாவம் நமக்குள்ளே வராதபடி நம்மை ஆவியானவருடைய பலத்திலே பாதுகாத்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, ஆவியான அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை என்ன செய்வாரா, கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் கண்டித்து உணர்த்தினாலும் பிடிக்காது, பாஸ்டர் கண்டித்து உணர்த்தினாலும் என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கண்டித்து உணர்த்துகிறோம். நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம், ஏன் தவறை யாராவது எனக்கு சொன்னா மட்டும்தான் நான் என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். என் தவற எனக்கு யாருமே சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா என் தவற நான் என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. ஒன்றை மட்டும் தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், நம்மளை குற்றப்படுத்துகிற ஆள் இருந்துகிட்டே என்ன செய்யணும், இருக்கணும். நம்முடைய தவற சொல்ற ஆள் என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருந்தால் நாம் வளர்ந்து கொண்டே என்ன செய்வோம், இருப்போம். நம்முடைய தவறை செய்யும் போது நம்மை தட்டி கொடுக்கிற ஆள் இருந்தால் நம்ம கீழே தான் என்ன செய்வோம், போவோம். ஏன்னா வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஆவியானவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு பாவம் பெருகின உலகத்தில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் நம்முடைய கரங்களிலே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. பலர் பல காரியத்துக்கு இன்றைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயத்துல பிள்ளைகள் வெளியே வர முடியாம இருக்காங்க. பெரியவங்க கூட வர முடியும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தம்பி உண்டு. அவன் பார்த்தேன்னா நல்ல வாலிப பையன். திடீர்னு நைட்டு 10 மணிக்கு மேல பார்த்தா சத்தம் கேட்கும். சூடு, அதை செய், இதை செய், அங்க போ, இங்க போன்னு பார்த்தா கேம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், விளையாண்டுக்கிட்டு இருப்பான். சத்தம் கேட்கும். வாலிப பையன் நைட்டு 10 மணிக்கு மேலே டீமாக கேம் விளாண்டா விளங்கும். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன செய்யுது, இது வந்து நடந்தது தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகுவதற்கு நான் வீட்டில் கூட பிள்ளைங்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீங்கள் செல்லில் எதை பார்த்தாலும் சரி, ஆனால் நான் கண்காணித்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். யாருக்கும் மறைவாக எதுவுமே இருக்காது. ஆனால் சொல்லுவேன், நீங்கள் எதை பார்த்தாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும்தான் என்ன செய்யணும், பார்க்கணும். நான் என்ன சொல்வேன்னா, ஒன்று மட்டும் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கள் தான் எல்லாருக்குள்ளதையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாரும் என்ன செய்யணும், பார்க்கணும். உங்களை பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஏதாவது என்ன செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தான் மற்றவங்களுக்குள்ள செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க பிரசங்கம் பண்ணுறதை கேட்குறோம், மற்றவங்க என்ன செய்கிறோம், பாடுறதை கேட்குறோம், நடிக்கிறத கேட்குறோம். நம்ம என்னைக்கு அதே மாதிரி செய்ய, அதே மாதிரினா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும், செய்யணும். மற்றவங்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட நம்ம மற்றவங்க என்ன செய்யணும், பார்க்கணும். எதற்காகன்னு சொன்ன ஆண்டவருடைய காரியத்தில் தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு தவறாய் போய்கொண்டிருக்கிறது, பாவத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. நைட்டு 12 மணிக்கு மேலே, 12 மணியை தாண்டி யார் அதிகம் செல்போனை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பாவம் நிச்சயம் என்ன செய்யும், அதிகமாய் வரும். 12 மணிக்கு மேலே அதிகமான ஆவிகள் கிரியை செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அசுத்தமான கிரியைகள் என்ன செய்யும், நடக்கும். ஒருவேளை நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், அதனால நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம 9 மணிக்கே 10 மணிக்கே தூங்கிடுவோம். ஆனால் சிட்டியில் இருக்கிற பிள்ளைங்க, சிட்டியில் இருக்கிற பெரியவங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தவறான பழக்கத்துக்கு போய்கொண்டிருக்கிறான். ஏன் இதை சொல்லுகிறோம், தேசத்திலே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறதுனால பலன் குறைந்து கொண்டிருக்கிறது.
அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறதுனால பலன் குறைந்து கொண்டிருக்க, மாம்சத்திலையும் பலன் குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. பாவம் பெருக பெருக தவறான பழக்க வழக்கத்துக்கு ஜனங்கள் இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே தூங்க வேண்டிய நேரத்தில் செல்போனில் கேம் விளாண்டானோ வீடியோ பார்த்தாலோ என்ன செய்யும்? பலன் தான் குறையும். தூக்கம் என்ன செஞ்சிடும்? குறைந்து போயிடும். தூக்கம் குறைஞ்சதுன்னா என்ன நடக்கும்? திரும்ப காலையில் எழும்பி என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு அநேகருடைய பலனை குறைப்பதற்காய் பிசாசானவன் பல திட்டங்களை செயல்களை என்ன செய்கிறான்? செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பலத்தில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும், வாழன்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம தான் யோசித்து பார்க்கணும், எந்த பலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் பாவங்கள் பெருக 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 தேவனை விட்டு ஜனங்கள் விலகி கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு வீட்டுக்கு போகும்போது 2 பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க 2 செல்லை வச்சுட்டு ஒருத்தன் தலைகீழ என்ன செய்யறான்? கிடந்து செல்லை பார்க்கறான். அப்ப எந்த அளவுக்கு அந்த ஆவி அவங்கள தலைகீழ கொண்டு போய் இருக்கிறது, எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மையாய் சொல்லிக்கொண்டு. ஒரு பையனை பார்த்தீங்கன்னா வீட்டை மாட்ட கேளுங்க, இந்த ஒரு சேர் இருக்கு, சேருக்குள்ள 2 காலையும் விட்டுட்டு தலைகீழ நின்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரே பையன் தான், அவங்க வீட்டில் குழந்தைல தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அவனுக்கு நல்ல செல்லம், செல்லை கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போயிருக்கு. நிறைய பேர் சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாமல் கேம் விளையாடுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? கவனிக்க மாட்டாங்க. மனைவியை பார்க்க மாட்டாங்க, அல்லனா கணவரை பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க, பெற்றோரை கவனிக்க மாட்டாங்க. கேம்லேயே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. சிலர் சும்மா கேம் என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க. சிலரை பார்த்தா பேசிக்கிட்டே என்ன செய்வாங்க? காற்றுல மாட்டிட்டு பேசிக்கிட்டே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. என்னதான் பேசுவாங்களோ, யார்கிட்ட தான் பேசுவாங்களோன்னு சொல்லி என்ன செய்யாது? தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறோம்? இன்றைக்கு அக்கிரமத்தினாலே பலன் இன்றைக்கு என்ன செய்கிறது? குறைந்து கொண்டிருக்கிறது. குறைந்தது எல்லார் வீட்டிலையும் 2 ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. குறைஞ்சது இன்னைக்கு என்ன செஞ்சிடும்? 1ஆவது இருக்கும். சிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்தாங்கன்னா 4 மொபைல் என்ன செய்யும்? இருக்கும். 4 மொபைலுடைய ரேட்டை பார்த்தா ஒரு 50,000 60,000 வீட்டுக்குள்ளே முடங்கி என்ன செய்யும்? இருக்கும். இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க? மாறிவிட்டார்கள். பிசாசானவன் கைக்குள்ளே எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எப்போ பலன் குறையும் என்று சொன்னால் அக்கிரமத்தினால பாவத்தினால பலன் குறையும் என்று சொல்லி வேதம் சொல்லு. அடுத்து 3ஆவதாக நீங்க பார்த்தீங்கன்னா, சரி இப்படியெல்லாம் சூழ்நிலைகள் இருக்கிறது, இதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். முதல்ல பலனோடு சோர்ந்து போகாமல் இருக்கணும் சொன்னா மகிழ்ச்சியா இருக்கணும், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. 2வது, கர்த்தர் யாருக்கு பலனா இருப்பார் என்று சொன்னால் தம்முடைய ஜனத்துக்கு பலனா இருப்பார். எப்போ பலன் குறையும் என்று சொன்னால் அவன் பாவம் செய்கிற போது, தவறான வழியிலே தேவன் விரும்பாத பாதையிலே நடக்கிற போது பலன் என்ன செஞ்சிருமா? குறைஞ்சிரும். எங்க குறையுமா? எலும்புல கூட போய் குறைஞ்சிருமா? வேதம் சொல்லுகிறது, என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. எலும்பு தான் மனுஷனுக்கு என்ன செய்யுது? முக்கியம். எலும்பு இல்லைன்னா மனுஷனால என்ன செய்ய முடியாது? வாழ முடியும். ஏன்னா எலும்பு தான், எலும்பின் பலத்தை. நான் இவ்வளவு நேரம் நிற்கிறோம்னா எந்த பலத்துல? சத பலத்திலேயே நிற்கிறோம். எலும்பு பலத்துல தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் வயசுல பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நிமிர்ந்து இருக்க முடியல. அந்த அளவுக்கு பலனற்று போன நிலைமையில இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேருடைய கழுத்து பலனாயிரும். ஏன்னா குனிஞ்சு குனிஞ்சு தேய்ச்சி கையை வச்சு தேய்ச்சி இன்னைக்கு கழுத்துல இன்னும் கொஞ்ச காலத்துல பாருங்க எல்லாரும் கழுத்துலையும் ஏதாவது மாட்டிக்கிட்டு தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த அளவுக்கு மாறிவிட்டது உலகம். இன்னைக்கு அப்படி போய்கொண்டிருக்கிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது நம்ம ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்னா, கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து அவருடைய பலத்துல நடக்கணும். சங்கீதம் 71:9 சொல்லுகிறது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். பலனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். நம்ம இதுவரைக்கும் ஜெபம் பண்ணோமா அப்படின்னு எனக்கு என்ன செய்யாது? தெரியல. ஆனால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, முதிர்ந்த வயதிலே என்னை தள்ளி விடாமல். யார் நம்மளை தள்ளிடக்கூடாதா? முதிர்ந்த வயதிலே ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தள்ளிடக்கூடாது. முதிர்ந்த வயதுல யார் தள்ளினாலும் சரி, ஆண்டவர் மட்டும் நம்மளை தள்ளாம இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. முதிர்ந்த வயதுனா நம்ம பாணியில ஒரு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 60 வயசோ ஒரு 70 வயசு அல்லனா ஒரு 80 வயசு ஆண்டவர் வருகை தாமதித்தா, அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது. பலன் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? ஒரு நாள் குறையும். அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா என்ன செய்யாது?
இருக்காது. அன்னைக்கு இருந்த பலன் இருக்கவே இருக்காது. ஒரு வாலிப நாட்களில் இருந்த பலன் கொஞ்சம் வயசு ஆக 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 பலன் குறைந்து கொண்டே தான் என்ன செய்யும் வரும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள வேலை செஞ்சுட்டு சம்பாதித்து செட்டில் ஆயிரணும்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதனால தான் அரசாங்கமே ஒரு 58-60 வயசை வச்சிருக்கு. இதுக்குள்ள நீங்க உழைத்து சம்பாதித்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து நீங்க செட்டில் ஆக வேண்டிய நாளில் இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, முதிர் வயது வரும்போது நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். இப்பவுமே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். முதிர் வயது ஆனவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, வயசான நாட்கள் வரும்போது நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தள்ளிவிடாதீர்கள். இந்த சங்கீதத்தை எழுதினதான மனிதன், தேவ மனிதன் சொல்லுகிறார், இந்த சங்கீதத்தை யார் எழுதினான்னு சொல்லி தெரியல, ஆனா எழுதினதான தேவ மனிதன் சொல்லுகிற காரியம், முதிர்ந்த வயதிலே என்னை நீர் தள்ளிராதிரும். என் பலன் குறைந்து போகும்லா, என் பலன் ரொம்ப குறைஞ்சிருமே, என்னால் நிற்க முடியாது, என்னால் நடக்க முடியாது, என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்போ நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. இந்த ஜெபம் நமக்கு அவசியமா இருக்கிறது. பலனுக்காக தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும். அதான் நிறைய வயசானவங்க சொல்லுவாங்க, நான் கீழே படுத்துறாம என்ன செஞ்சிடணும், போயிடணும். எங்க போயிடணும், மரித்து என்ன செஞ்சிடணும், போயிடணும். கீழே படுத்துட்டா சங்கடம். நிறைய பேருடைய வயதானவங்களுடைய நிலைமை இதுதான். நல்ல சாவு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு கேட்கிறவர்கள் ஏராளமான பேர் உண்டு. அப்படி எனக்கு நல்ல சாவு வரலன்னா நானே சாவை என்ன செய்வேன், தேடிக்கொள்ளுவேன். சிலர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிடணும், முடியலைன்னா என்ன செஞ்சிடணும், குடிச்சிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்றவங்க கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேருடைய நிலம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என் பலம் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு என்ன நீங்க ஒரு நாள் கைவிட்டுறக்கூடாது, என்னை என் கரம் பிடித்து நடத்தணும்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ஜெபம் நமக்கு அவசியம். கர்த்தர் தான் நம்முடைய பலனாய் இருந்தாலும் சரி நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, யார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 84:5 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் தான் பாக்கியவானா. ஆண்டவருக்குள்ள யாரெல்லாம் பாக்கியவானுடைய அர்த்தம் என்னன்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்னா அதனுடைய அர்த்தம் ஆங்கிலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி பாக்கியசாலி யாருமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க, இவங்கள மாதிரி பாக்கியவான்கள் யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணுமா, காணப்படணும். கர்த்தருக்குள்ள யாரெல்லாம் பலன் கொண்டு கர்த்தருடைய பலனை சார்ந்து யாரெல்லாம் வாழுகிறோமோ அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வேற யாருமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை பலனாய் கொண்டிருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு நம்ம எந்த பலத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தலே சொல்லுகிறது, கொஞ்ச பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாமல். ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பலனுக்கு ஒரு சோதனை வரக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். இயேசுவை மறுதலிக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை மறுதலிக்க என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கடைசி, இன்னைக்கு அநேகர் இயேசுவை மறுதலித்து கொண்டுதான் என்ன செய்றாங்க, இருக்காங்க. நான் இயேசுவை மறுதலிக்கிற கூட்டம் நிறைய என்ன செய்து இருக்கிறது. நிறைய சிக்கல்ல நிறைய பேர் மாட்டிக்கிட்டு நான் கிறிஸ்தவனே இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை என்ன செய்யக்கூடாது, மறுதலியாமல் இருந்ததுனால உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வெளிப்படுத்தல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பலன் இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும், அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறுதலிக்க கூடாது. இன்னைக்கு பலன் நமக்கு தேவையா இருக்கிறது. எந்த பலன், கொஞ்சம் பலன் இருக்கா, இந்த பலனில் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நம்ம என்ன செய்யணும், வாழணும். கொஞ்சம் பலன் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை மறுதலிக்காமல் இந்த உலகத்தில் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பலனை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, ஆண்டவரை மறுதலித்து விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய உலகத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்று எதிராய் நிறைய காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் நம்ம சுகமாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம். மறைமுகமான திட்டங்கள் தேசத்தில் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுதான் தெய்வம் என்று சுவிசேஷம் அறிவிக்க முடியலை. சட்டம் இருக்கிறது, ஆனால் சுவிசேஷம் அறிவிக்க முடியல. எந்த மதத்தையும் யார்
வேணாலும் எங்கு வேணாலும் பரப்பலாம், அதற்கு சட்டம் இருந்தாலும் மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனநிலைமையில் இல்லை. இன்னைக்கு அநேகமான நிலவரத்தில், இந்த இப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் உலகம் போகி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் கொஞ்சம் பலன் இருந்தாலும் நம் மறுதளிக்காமல் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய பலன் எதுல இருக்கிறது? சிலரை பார்த்தீங்கன்னா எதுலேயோ அவங்க பலன் எதையோ நம்பி சார்ந்து இருப்பாங்க. ஆனால் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய, எதையுமே நம்பக்கூடாது, எதையுமே சார்ந்திருக்க கூடாது, எந்த பலனையோ நம்பக்கூடாது. பக்தன் பாடினது போல, என் பணபலத்தை நான் என்ன செய்யலை, நம்பலை, என் ஆண் பலத்தை நான் சார்ந்து இருக்கிறேன். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, என் மனபலத்தை, என் சுயபலத்தை நான் சார்ந்து என்ன செய்யலை, இருக்கலை. எதையுமே சார்ந்து வாழ வேண்டாம். கர்த்தரை மட்டும் நம்ம என்ன செய்யணும், சார்ந்து வாழுவோம் என்று சொன்னால் நாம் உறுதியாய் நிற்போம். தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை கொண்டு போய் என்ன செய்வார், நிறுத்துவார். இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம், எதை பலனாய் வைத்திருக்கிறோம், எதை சார்ந்து இருக்கிறோம்? பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நான் இத்தனை வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறோம் என்று சொன்னார், யாரையுமே எதையுமே சார்ந்து இல்லாததினால தான், கர்த்தருடைய பலனை மட்டும் நம்பி இருக்கிறதுனால தான், கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுனால தான் எத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் அற்புதமாய் என்ன செய்கிறார், நடத்துகிறார். ஆண்டவரை மட்டும் நான் மனுஷனை சார்ந்திருந்தோம்னா நான் நடுத்தருவில் தான் என்ன செய்யணும், நிற்கணும். எந்த மனிதனுடைய பலத்தை நம்பி இருந்தேன்னு சொன்னால் என் நிலைமை வேறு. கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தருடைய பலத்தில் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் கைவிடாமல் இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். இனியும் என்ன செய்வார், நடத்துவார். அப்போ நம்ம கர்த்தரையே சார்ந்து இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே நாம் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம். ஆமென். இந்த வசனத்திலே 3 பகுதிகள் இருந்தாலும் அதிலே ஒரு பகுதி நமக்கு அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் தான் என் பலன். நாம் எந்த பலனிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்ச பலன் இருந்தோம். வெளிப்படுத்தல் 3:8 சொல்லுகிறது, கொஞ்ச பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறதினாலே, உனக்கு என் வசனத்தை கை கொண்டதினாலே உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆவியிலே பலன் கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பலன் வரும். ஆண்டவர் யாருக்கெல்லாம் பலனை கொடுப்பார் என்று சொன்னார், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்போ நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும், நாம் பலன் குறுகி போகாமல் இருக்கணும் சொன்னா, நாம் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவோம் என்று சொன்னா உங்களுடைய பலன் குறைந்து போயிடும். பிரச்சனை நேரத்தில் நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. போராட்டங்களின் நடுவிலே சோர்ந்து போயிடக்கூடாது. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவருடைய நடுவிலே சோர்ந்து போயிடக்கூடாது. அப்படி சோர்ந்து போனா உங்களுடைய பலனே குறைந்து போயிருமா? ஆவியில பலன் கொள்ள வேண்டும், புதிய பலன். ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்துல காலையில எழும்பி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கணும், காலையில எழும்பி, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய பலனை எனக்கு தாங்க, புது பலனை தாங்க, நேத்தைக்குள்ள பலன் அல்லப்பா, இன்னைக்கு வாழ்வதற்கு ஏற்ற பலனை தாங்கன்னு நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கிற போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு புது பலனை தருவார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் காலையில எழும்பி செபிக்கிற போது புது பலனுக்காய் ஜெபம்னுங்க. முதிர் வயதில், ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்கப்பா, என்னை தள்ளிராதீங்க, என் பலன் குறைந்து போகும்போது என்னை கைவிட்டுறாதீங்கன்னு ஆண்டவரிடத்துல செபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு நமக்கு வயசு இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நம்முடைய பலத்துல, சுயபலத்துல ஓடலாம். ஆனா ஒரு நாள் வரும், சுயபலத்துல நம்மளால் ஓட முடியாது. ஆமென், ஆமென். நம்ம எந்த பலத்திலையும் ஓட முடியாது. கர்த்தருடைய பலத்துல ஓடணும். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவர். ஆபத்து காலம் வரும்போது நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. தைரியமாய் அதை எதிர்த்து போராடுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் எந்த பலத்தில் சார்ந்திருக்கிறோம்? கர்த்தரின் பலத்தை சார்ந்து வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தருடைய பலத்தை நம்பி அவரையே சார்ந்து வாழ ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. இதுவரைக்கும் நாம் எந்த பலனை நம்பி இருக்கிறோம், எதை சார்ந்து இருக்கிறோம் என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து கர்த்தருடைய பலத்தில் வரணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, தேவனுக்குள்ள மட்டும் நீங்க மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்க தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். உயர் ஸ்தானங்களில கர்த்தர் நம்மை கொண்டு போய் நம்மை வழி நடத்துவார். நன்றி.